டேய் கௌதம், என்ன வாயை மூடிட்டு அங்க நிக்கிற? அறிவு கட்டவனே, பாடா. எல்லா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எனக்கு என்ன இதுக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி போய் அங்க நின்றுட்டு இருக்கா? வரியா? இப்ப என்னடா சொல்ற? ஆ, வரேன்ப்பா. டேய் கௌதம், இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன். அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் விடு. உன் மனசுல என்ன தோணுது நீ சொல்லுடா. நீ சொல்லு. அடுத்தவங்க பத்திலாம் நீ கண்டுக்காத, பேசாத. அவங்கவுங்க 1000 சொல்லதான் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. இது உன்னோட வாழ்க்கை, சரியா? அன்பு உன்னோட ஒய்ஃபு. நீ தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணணும். சொல்லு கௌதம், என்ன முடிவு பண்ற? பா, நான் அன்பு வரதான்ப்பா சொல்றேன், அவ தான் வர மாட்டேங்கிறா. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கியா? குடும்பத்துக்கு வாரிசு வேணுமா வேணாமா சொல்லுங்க. நீங்க முடிவு பண்றது தப்பு. இப்படி இவளை திருப்பி திருப்பி நமக்கு வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வாரிசு இருக்காதுங்க. இங்க பாருங்க, இவ தான் போறேன்னு சொல்லிட்டா. இவ அவங்க அப்பத்தா வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டா. அவங்க அம்மாட்ட இருந்துட்டு போட்டும். நமக்கு ஒரு இன்னொரு பொண்ணை பார்த்து நம்ம பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். என் பொண்ணா கிடைக்காது. எத்தனையோ பொண்ணுங்க என் பையனுக்கு லைன்ல நிக்கிறாவ. இவ ஒரு ஆளா என்ன? என் குடும்பத்துல என் அன்பு மருமக இருந்தா மட்டும் போதும், சரியா? நீ கூட தேவையில்ல, போ வெளியில. வாரிசு வேணா, வந்தா வரட்டும், வரலன்னா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. அழகான ஒய்ஃபு அவனுக்கு இருக்கு. ஏன் முல்ல இப்படி குடும்பத்தை கெடுக்கிற? ஆ, நான் கெடுக்கிறேனா? உங்களுக்கு தான் புரியாம நீங்க இருக்கியா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அவ வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். உன் பொண்டாட்டி பேசுறதான் கரெக்டு. நான் சொல்றேன், என் பேத்தி வந்தா உன் வீட்டில் வாரிசு இல்லைன்னு உன் பொண்டாட்டி நினைக்கிறா. அதனால எதுக்குப்பா சும்மா தேவையில்லாம என் பேத்தி உன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு? வேண்டாம், வீடு இருந்தது இருந்தபடியே இருக்கட்டும்ப்பா, சரியா? எப்பவும் போல என் பேத்தி முன்னாடி எப்படி என் வீட்டில் இருந்தாலோ அது போலயே இருக்கட்டும். பார்த்துக்கலாம், போங்க. என்னங்க, அதான் அந்த கிளவி சொல்லிடுச்சுல முத்தம்மா, அப்படி என்ன நின்றுட்டு இருக்கியா? போங்க, அவன் வருவேன். மரியாதை நீ போயிரு, நீங்க நிக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முத்தம்மா, பேச்சு பேச்சா இருக்கணும், சரியா? சரி, நான் வரேன். நின்றுட்டு இருந்தா அந்த மனுஷன் ரொம்ப கோவப்படுவாரு. நான் இதுக்கு நின்றுக்கிட்டு ஓ பேத்தியை விட்டுறாத, போறேன். என்ன முத்தம்மா நீ? அவதான் முல்ல புரியாம பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் அவளுக்கு ஏத்தாப்புல பேசிக்கிட்டு இருக்க? ஏன் முத்தம்மா? ஆ, இங்கே பாரியா, உன் பொண்டாட்டி சொல்கிறதான் சரி. என் பேத்தி திருப்பி உன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு குழந்தை இல்லை இன்னும் 2-3 வருஷம் ஆச்சு அப்படின்னா என் பேத்தியை ஒரு வழி பண்ணி விட்ருவா உன் பொண்டாட்டி. எதுக்கு தேவையா? என் பேத்தி எப்பவும் போல என் வீட்டில் இருந்துட்டு போட்டுமியா? அவளுக்கு இம்சை வேண்டாம், சரியா? நீ போ, உன் மாவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சு வாரிச குடும்பத்துக்கு தேடு. ஏன் தேவையில்லாம விட்டுருங்கப்பா, விட்டுருங்க. எங்களுக்கு ஏழைக்கேற்ற ஏழை எங்காவது ஒன்று இருக்காமே போயிடும். தப்பு தான், என் பேத்தி தப்பான இடத்துக்கு வந்துட்டா. தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. என் பேத்திக்கு புரியல, இப்பதான் புரியுது. இருந்துட்டு போறா, என் வீட்டிலே இருந்துட்டு போறா. என்ன பேசுற நீ? அவ பேசுறாங்கிறதுக்காக நானும் அவ பேச்சுக்கு ஒத்துக்கு போக முடியுமா? சொல்லு. அட ஏன் முத்தம்மா நீ வேற. அன்பு, நீ வாமா நம்ம வீட்டுக்கு. இவங்கெல்லாம் பேசுறாங்கன்னு நீ கேட்டுட்டு இருக்காத. உன் அத்தைக்காரி 2 நாளைக்கு இப்படி ஆடுவா, அடங்கி அப்புறம் அன்புன்ட்டு உட்காந்து இருப்பா. இவளை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லம்மா. வீடு பார்த்துக்கலாம். முத்தம்மா, சொல்லு முத்தம்மா. என் மாவன் அழுது நொந்தே செத்து போயிடுவான். அந்த பிள்ளையை விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான் முத்தம்மா. சொல்லு, அந்த பிள்ளைகிட்ட சொல்லு. அன்பு, வாமா. என்ன அப்பத்தா, இதுக்கு மேல என்னதான் அப்பத்தா சொல்ல? நீங்க சொன்னா அவ கேப்பா, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அவ நிப்பா போல. நீங்க கண்டிப்பா சொன்னீங்கன்னா அவ கேட்காமலாம் இருக்க மாட்டா. கண்டிப்பா கேப்பா அப்பத்தா. சொல்லு அப்பத்தா. எனக்கு ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க எல்லாரும் சேர்ந்து? கஷ்டமா இருக்கு அப்பத்தா. அவ வருவேனாங்கிறா. இங்க பாரியா கௌதம, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ அழுகையில் எனக்கு பாவம் போல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலையா. ஆனால் என் பேத்தி இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவள் பாட்டுக்கு இங்கே இருக்கட்டும், சரியா? என்ன நினைக்கிற நீனு? நான் சொல்கிறதான், அவள் பாட்டுக்கு இங்கே இருக்கட்டுமியா? கொஞ்ச நாள் போட்டும், அடுத்த மாதம் 1 மாதமாவது இங்கே இருக்கட்டும். அப்புறம் உன் அம்மாக்காரிக்கு கண்டிப்பாக என் பேத்தியோட அருமை தெரியும்யா. என்ன முத்தமா பேசுற? என்ன பேசுற நீ? ஆமையா, நான் சொல்கிறதான் கரெக்டு. கண்டிப்பாக உன் பொண்டாட்டிக்கு என் பேத்தியோட அருமை தெரிய வரும். அப்போ அன்பு வாமான்னு அவளாக கூப்பிடுவா. அது வரைக்கும் என் பேத்தி இங்கே இருக்கட்டும், சரியா? அதை மட்டும் நினச்சிக்கோங்க. என் பேத்தி உன் மவனுக்கு தான் எப்போதுமே. அது எப்படி நான் பிரிச்சிருவேனா? இல்லை உன் மவன் தான் என் பேத்தி விட்டுட்டு இருக்கான் அப்படின்னா என் பேத்தி உன் மவனை விட்டுட்டு இருப்பாளா? நீ சொல்லு.
எப்படி இருப்பா? அவ ஒரு நாளாச்சும் கௌதம் கௌதம் எங்க வீட்டில் கூட வந்து இருந்தது இல்லையா? கௌதம் 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 கிட்ட தானே இருப்பா. எப்படி பிரிஞ்சிருப்பா? அதெல்லாம் பிரிஞ்சுலாம் இருக்கவே மாட்டா. நீ கவலைப்படாத. சரியா? நான் அப்பெல்லாம் யாரையும் பிரிச்சிட மாட்டேன். என் பேத்தி இங்க இருக்கட்டும், ஒரு மாசம் இருக்கட்டும். கௌதம் அடிக்கடி வந்து வந்து பார்த்துட்டு போகட்டும். அதுக்கிடையில உன் பொண்டாட்டி என்ன பண்றா, வேற பொண்ணு பார்க்குறாளா வைக்கிறாள் நீ பாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதெல்லாம் எப்படி பிரிக்க முடியுமா என்ன? முத்தம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு 5-6 நாள் கூட பரவாயில்ல, ஒரு மாசத்துக்கு இருக்கணுங்கிறியே, உனக்கே நல்லா இருக்கா? இருக்கட்டும்யா, என் பேத்தி எங்ககிட்ட இருக்கட்டும். ஒரு மாதம் போகட்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குருவோம். என்ன நடந்தாலும் சரி. ஆனால் இப்போதைக்கு அந்த பிள்ளைய தனியாக விடுங்க. சும்மா எல்லாம் போட்டு தொந்தரவு பண்ணாமல். இப்போவே நீ கண்டிப்பாக உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன்னு வையே, உன் பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டா. அந்த பிள்ளைய ஏதாவது பேசி 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 கொன்றுவா. எதுக்கு தேவையா? அந்த பிள்ளை பாட்டி எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எங்களோட எங்களாம் இருந்துட்டு போட்டும். ஒரு மாதம் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குவோம். உன் மகனை வந்து வர சொல்லி, பார்க்க சொல்லி, இருக்க சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா, முத்தம்மா சொல்கிறது ஐயா சரி. இது போலே இருக்கட்டும் வீடு. ஆமாம். ஏன்னா அப்பதான் உன் பொண்டாட்டிக்கு அவளோட அருமை தெரியும். அவ பாட்டுக்கு இருக்கட்டும், நடக்கிறத பார்ப்போம். என்ன பெரியம்மா நீயும் இப்படி சொல்ற? இல்லை, எனக்கு என்னமோ இதுதான் சரின்னு படுது. சரி கௌதம், என்னையா சொல்ற நீ? சரி, எல்லாரும் முடிவெடுத்து சொல்லும்போது எனக்கு மட்டும் இதுல என்ன? இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், பார்த்துக்குவோம் என்னவா இருந்தாலும். சரி, அன்பு இங்கேயே இருக்கட்டும். அப்புறம் என்ன, கௌதமே சொல்லிடுச்சு. என்னையா கௌதமே, அன்பு இங்கே இருக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சேச்சா, எனக்கு எதுவும் இல்லை அப்பத்தா. சரி, நீங்கள் போங்க. அதுக்கு 2 பேர் பேசிட்டு இருந்துட்டு வரட்டும். நம்ம போவோம் வாங்க. ஆ சரி, அதுவும் கரெக்டு தான் முத்தம்மா. பேசிட்டு இருந்துட்டு வாங்கடா. ஆ சரிங்கப்பா. அன்பு, சொல்லு கௌதம். என்ன கௌதம்? அன்பு, உனக்கு இதுல எந்தவித பிரச்சனையும் இல்லைல்ல? வேற என்ன பண்றது? இப்படிதான் இருக்கணும்னு நம்ம தலையில கடவுள் எழுதி வச்சிருந்திருப்பாரு போல. அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு இதுல எந்தவித பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை கௌதம், என்ன பண்ணுறது? எல்லாரும் இப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது நாம மட்டும் ஏன்? இருக்கட்டும் கௌதம், ஒரு மாசம் ஆகட்டும். அப்பதான் சொல்ற மாதிரி நான் இங்கேயே இருக்கேன் கௌதம். என்னை பார்க்க வருதுன்னா நீ வா. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம் கௌதம். என்ன முடிவு பண்ணிக்கலாமா? இங்க பாரு, என்ன முடிவு பண்ண போற? ஹே, அறிவு கட்டத்தனமா பேசாத. சரியா? ஒரு மாசம் நீங்க இரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா உன்னை ஏத்துக்கல அப்படின்னா நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். ஓகேவா? ஊரை விட்டா? ஊரை விட்டு எங்க கௌதம் போவ? எங்கேயும் கண்காணாத இடத்துக்கு போயிடுவோம். எங்க போவேன்னா என்ன கௌதம் பேசுற? எல்லாரையும் விட்டுட்டு நம்ம எங்க போறது? அத அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? நான் இப்போ சொல்கிறதான், ஒரு மாதம் மட்டும்தான் இங்கே இருக்கிற. அதுக்கிடையில் எங்கள் அம்மா வேறு ஏதாவது பொண்ணு பார்க்க போனாவோ, இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் இங்கே பாரு, நம்ம இந்த ஊரை விட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி. லூஸ் மாதிரி பேசாத கௌதம். கௌதம், என்னை விட்டுட்டே இருக்க முடியுமா உன்னால? வேற என்ன பண்ணுறது? இருந்து தானே ஆகணும். எங்கள் அம்மா இப்போ இப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. இங்கே பாரு, உன்னை இப்போ நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் கண்டிப்பாக எங்கள் அம்மா உன்னை ஏதாவது தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் உன்னை இங்கே விட்டுட்டு போகிறேன். மற்றபடி உன்னை விட்டுட்டு போகணுன்னு எனக்கு ஆசையே இல்லை, தெரியுமா? எனக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு இருக்கணும்னு ஆசையா கௌதம்? சொல்லு. எனக்கு தெரியும்டி, விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு தெரியும். பக்கத்தில் தானே, அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். சரியா? கல்யாணம் ஆகியும் நம்ம பிரிஞ்சிருக்கணும்னு தலைவிதியா? சொல்லு கௌதம். என்ன பண்ணுறது, எல்லாரும் அதானே ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படியே நடக்கட்டும். அப்புறம் என்ன சொல்ல நான்? சரி விடு கௌதம், நடக்கிறது நடக்கட்டும். சரி, நான் போகவா? ம், போயிட்டு வா கௌதம். இங்கே பாரு, இதுக்கப்புறமும் அழுதுட்டு இருக்க வேலை வச்சுக்க கூடாது. சரியா? எங்கள் அம்மா திரும்பவும் உன்கிட்ட வந்து, ஏய் தாலியை கொடு, அதை பண்ணி இதை பண்ணி ஏதாவது ஒன்று டார்ச்சர் பண்ணாங்கன்னா என்கிட்ட உடனே சொல்லு. அப்புறம் பார்த்துக்கலாம். சரி அன்பு, சாப்பிடாம இருக்கக்கூடாது. இப்படி அழுதுகிட்டே இருக்காத. டைமுக்கு சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். சரியா? நீயும் தான் கௌதம்.
ஒர்க் போகும்போதெல்லாம் பார்த்து போயிட்டு வா வேலைக்கு. பத்திரமா இரு. டைமுக்கு சாப்பிடு கௌதம். சரி கௌதம். நம்ம யார்கிட்டயோ பெர்மிஷன் கேட்டு பேசுகிற அளவுக்குலாம் நிலமை இருக்கு. சரி, வரேன்டி. பார்த்து போ கௌதம். நீயும் இங்கே பத்திரமா இரு, சரியா? ஆ சரி. காதல் பாவம் என்றால் மீண்டும் மீண்டும் செய்வேனோ, நீ இன்றி மண்ணில் வாழ என்று சாவேனோ. முற்றுக்காற்றினை நான் தொழுதிடவா, காதலின் ஆழ்கடல் நான் அறிவேனே. நான் உணரில்லை என்றால் இறக்கவா, உயிரே உணராய் நான் பிற. மல்லிகாக்கா என்னாச்சு? இன்னும் அழுதுட்டா இருக்கா? இல்லைம்மா அருவி, அப்படி இப்படின்னு கொஞ்சம் அழுதான். அப்புறம் பால் டப்பா இதெல்லாம் எல்லாமே கொடுத்து கொஞ்சம் இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிட்டாம்மா. சரி, போன விஷயம் என்னாச்சு? நான் போகவா? பிள்ளையை பிடிக்கிறியா? நீங்கள் வேறக்கா, நீங்கள் எதுக்கு அங்கே போயிட்டு ரொம்ப ஓவராக பண்ணது மாமியார் கழுவி. எப்படி தெரியுமா என்ன விரட்ட அனுப்பிச்சிச்சு? ஷோ, அன்பு வாழ்க்கை எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல மல்லிகாக்கா. பாவமாக இருக்கு. இந்த கௌதமா கண்டுக்கவே மாட்டேங்கிறான். வாயை மூடிட்டு உம்முன்னு நிற்கிறான். எல்லாரும் அவளை பிடிச்சி திட்டுறாங்க. முல்லைக்காலேருந்து மாமியார் கல்வி எல்லாம் திட்டுதுங்க. பாவம் இந்த கௌதம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அவங்க அம்மாவெல்லாம். ஆனால் அழுதுட்டு மட்டும் நிற்கிறான். ஏன் தான் அழுதுட்டு நிற்கிறான்னு தெரில. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டு நான் பாட்டுக்கு கௌதம் சரியான திட்டிட்டு வந்துட்டேன் மல்லிகாக்கா. அன்பு தான் அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. தாலியெல்லாம் கட்டி கேட்குறாங்க. என்ன பண்ண போகிறாலோ தெரியல அன்பு. என்ன முடிவோ என்னமோ தெரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். என்ன போன்னு திட்டிகிட்டே இருக்கவும். ஐயோ, என்னடி சொல்கிற? அந்தளவுக்கு நடக்குதா? பாவண்டி அவ. எதுக்குடி இந்த முல்லை இப்படி ராட்சசி மாதிரி இருக்கு? அதாக்கா எனக்கும் தெரியல. அநியாயத்துக்கு இப்படி நடந்துக்குது. பாவம், என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லுங்க? அதுக்காக அவ என்ன பண்ண முடியும்? அன்பு என்னடி பண்ணுவா? ச்சே, இப்படியா பண்ணுவாங்க? எல்லாம் அந்த கிளவி வேற ஏத்தி விடுண்டி. ஆமா மல்லிகாக்கா, அதுதான் உண்மை. பாவம், சேர்ந்து நீயும் நல்லா திட்டு வாங்கிட்டு வந்துட்ட. எத்தனை தடவை தெரியுமா? என்ன அங்கே நிற்கவே விடலக்கா. போன்னு அனுப்பிச்சிட்டே தான் இருந்துச்சு. எத்தனை தடவை நான் உன்னை பேசிட்டு இருக்கேன், என்ன பேசலாம் விடல. ஏய், உன்னை போன்னு நாடி சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் எதுக்கு நீங்க நின்றுட்டே இருக்க? போடின்னு விரட்டிட்டே தான் இருந்துச்சு மல்லிகாக்கா. நீ நின்னா அதுக்கு ரெடி வந்துச்சு. உன்னை எதுக்குடி விரட்டுச்சு? அன்புக்கு நான் அன்பு திட்டிட்டு இருக்கேன்ல, சேர்த்து கௌதமே திட்டிட்டு இருக்கல. ஏன் கௌதம் அப்படி நின்னிக்கிற மண்ணை முட்டு மாதிரி பேசு கௌதம் அப்படி திட்டிட்டு இருக்கல. அது அதுக்கு பொறுக்கலக்கா. இவன் என்ன அப்படி இங்கிட்டு பேசிட்டு இருக்கா அப்படின்னு அதுக்கு கோவம். என்னடி இப்படி பண்ணுது இந்த கிழவி? ஆத்தாடி அத்தா, பாவம். எடி, இந்தா குழந்தைய கொண்டு தொட்டியில் போட்டு ஆட்டி விடு. ரொம்ப நேரமாக வச்சுட்டே தான் உட்காந்துருக்கு கையில். அப்படி கையில் வச்சுட்டு இருக்க கூடாது இல்லையா? ஆமாக்கா, கொடுங்க.